குளத்துல ஏதோ இருக்கு, உள்ள இறங்குங்க. கையை விட்டு கிளறிய நபருக்கு இப்படி ஒரு பொக்கிஷமா? மாவட்டம் குளித்தலை பக்கத்துல தோகை மலையில இருக்கிற மலை உச்சி நடுவுல பாலதண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் அமைஞ்சிருக்கு. பழனி மலையில இருக்கிற நவபாஷணம் கொண்ட கருவறை சிலை மாதிரியே இந்த சிலையும் இருக்கிறதா கருதப்படுது. போன வருஷம் கும்பாபிஷேகம் கூட நடந்திருக்கு. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு சிலை இருக்கும் இல்லையா, அந்த மூலவர் சிலைய யாருக்கிட்டையும் சொல்லாம அர்ச்சகர் கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவர்னால அந்த சிலை பெயர்க்கப்பட்டு மாற்று சிலை அவர் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. சில பக்தர்களுக்கு அது தெரியல, எப்பவும் போல வழிபட்டுட்டு வந்திருக்காங்க. அட, நம்ம எப்பவுமே வந்து தரிசனம் பண்ணுவோமே, இந்த சிலை அது கிடையாதே, இது வேற மாதிரில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சகர் கிட்ட சில பேரு கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. அவரு முன்னுக்கு பின் முரணா பேசவே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த ஒருத்தர் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு புகார் மனு கொடுத்திருக்காங்க. மலை உச்சியில இருக்கிற ஒரு சிறு குளத்துல அந்த சிலையை வச்சிருக்கிறதா அதிகாரிகள் கிட்ட சொல்லவும், ஆண்டி கோலத்துல சிலை இருக்கிறதுனால ஊருக்கு அது நல்லதுல அப்படின்னு அவர் குளத்துல போட்டதா கூறி இருக்காரு. அங்க போய் பார்த்திருக்காங்க. 200 வருஷம் பழமை வாய்ந்த கருவறை மூலவர் சிலை மற்றும் சிலை இருந்த பீடத்தை இப்போ அந்த குளத்துல இருந்து மீட்டிருக்காங்க. அவ்வளவு பழமையான சிலைய இப்படி குளத்துல போட்டுட்டாங்களே. ஆனா கடைசியில எப்படியோ மீட்டுட்டாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க. இனி வாழ்க்கை நல்லா பரபரக்கும்.